ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெருது கொள்ள ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், இங்கே வருகை புரிந்துள்ள தாய்மார்கள், சகோதரிகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக. திடுக்கிடும் மௌத்திலிருந்தும் விபத்துடைய மௌத்திலிருந்தும் முசிபத்தான மௌத்திலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் வல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பிறை 16 கிட்டத்தட்ட ஒரு 15 நோன்புகள் நம்ம செஞ்சிருக்கோம், நிறைவு செஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு உள்ள செய்தி நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், எல்லோரும் கடக்கக்கூடியது, எல்லோருக்கும் நிகழப்படக்கூடியது, யாரும் அதை விட்டு தவிர்க்க முடியாது, அதை விட்டு ஓடவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு செய்தி மரணம், மவுத். பெருமானார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பறைசாற்றுறான். 23வது ஜுஸ்ல கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத்துல் வ இன்னஹு மையத்துன். நிச்சயமாக நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மௌத்தாகிடுவாங்க, நம்ம எல்லோரும் மௌத்தாகிடுவோம். அதில் யாரும் என்ன செய்ய மாட்டோம், விடுபட மாட்டோம். அதே போல் அல்லாஹ் சொல்றான், சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இந்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன். என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நம்ம எல்லார்கிட்டையும் என்ன செய்வானா, ஒன்று சங்கமித்து எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கக்கூடிய நாளாக என்ன செஞ்சிருக்கு, நம்ம மவுத்துக்கு பின்னால் அமைகிறது. அதே போல மவுத்து சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் ஒரு 7 விதமான ஆயத்துகளாக கொண்டு வரான். நிறைய கருத்துக்கள், நிறைய இமாம்களுடைய கவுல்கள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு சில விஷயங்களை செய்தியை பறைசாற்றுறான். அதில் முக்கியமா எவ்வளோ பெரிய உறுதியான இடத்துல இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்த இடத்துல இருந்தாலும் நிச்சயமாக மவுத் வந்தே தீரும். அதே போல விரண்டு ஓடுனா அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மவுத் வந்தே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் கிடையாது, இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே என்ன செஞ்சிருவோம், மவுத்தாகிடுவோம். யாருமே நிரந்தரம் கிடையாது. அதே போல இந்த உலகத்துல 4 பேர் மவுத்தாக மாட்டாங்க. 4 பேர் மவுத்தாக மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். அதுல இப்லீஸ், தஜ்ஜால், அதே போல ஹிலர் அலைஹிஸ்ஸலாம், 3 பேர். இடத்துல இப்லீஸ், தஜ்ஜால், இந்த 2 பேர் என்ன செய்யுது, ஷைத்தானுடைய அந்த இதில் வந்துடுவாங்க. நபினா ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, மறுமை நாள் வரைக்கும் ஹயாத்தாக இருப்பாங்கன்னு நினைச்சாங்க, இமாம்களுடைய கவுல்களில் வருது. அப்போ அல்லாஹ் சொல்றான், கடைசியில இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹையும் அவங்களே கைப்பற்ற அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்ப எல்லாருடைய ரூஹை கைப்பற்றது யாரு, நபினா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதே போல கடைசி நேரங்களில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றுவது யாருன்னா அவங்களே தான். அப்போ வருத்தப்படுவாங்க, என்ன இவ்வளோ வழியாக இருக்குன்னு வருத்தப்படுவாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம ஒவ்வொரு மவுத்துக்கு பின்னால் நம்ம செல்வது, மவுத்துக்காக துவா செய்வது, அதாவது நமக்கு மவுத்தாகணும் அப்படி துவா செய்யக்கூடாது, யார் மவுத்தானாங்களோ அவங்களுக்காக துவா செய்யணும். அதே போல ஜனாசாவுடைய வீட்டில் கலந்துக்கிடணும். ஜனாசாவுடைய அந்த சந்தோக்கூடிய விஷயங்கள் ஆண்களை செஞ்சிடணும், கலந்துக்க வைக்கணும். அவங்கள அடக்கம் பண்ற வரைக்கும் அவங்க இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தா உகதைனி 2 உகது மலையளவுக்கு நன்மை அல்லாஹ் தராங்க. அப்போ கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, அப்போ நம்ம ஊரில் ஏதாவது மௌதைகள் என்ன செஞ்சிடணும்னா முதல்ல நம்ம குடும்பத்தாக என்ன செய்யணும், முதல்ல அனுப்பணும். ஆண்களை பள்ளிக்கு அனுப்பணும், பெண்களாக இருந்தால் வீட்டுக்கு போகணும். போயிட்டு அங்கே போய் ஒப்பாரி வைக்கிறது, அழுகிறது எல்லாம் கூடாது. அதுவெல்லாம் நம்ம மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவங்களுக்காக துவா செய்யணும். முழுக்கு சூறா இருக்குது, யாசீன் சூறா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூறா என்ன செய்யணும், அவங்களுக்காக ஓதி அதிகமாக துவா செய்யணும். அதே போல யார் மவுத்தானாங்களோ அவங்களுக்காக நிறைய நல்ல அமல்கள் செய்யணும். சதக்கத்துல் ஜாரியா, நிறைய காரியங்களை செய்யணும். அவங்க பெயரத்தில் செய்யணும். தானதமான காரியங்கள் நிறைய மக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு முன்னுதாரணமாக அவங்களுடைய பெயரை சொல்லி செய்யணும். நிறைய காரியங்களை செய்யும் பொழுது மவுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அது சதக்காவுடைய ஜாரியாக மாறிவிடுகின்றது. அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடுகின்றது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களை கையாளணும்.
அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லுவாங்க, அதாவது நம்ம மௌத்தாகும் பொழுது நம்ம ரூஹை எப்படி தெரியுமா இஸ்லாமிய கைப்பற்றாங்க, அதாவது நம்முடைய காலினுடைய அந்த பெருவரில் இருந்து என்ன செய்வாங்களாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரூஹ அப்படியே பிடுங்குவாங்களாம். அப்படி ரூஹ என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்குவாங்க. அதை ஏன் காலில் இருந்து பிடுங்குறாங்கன்னா, அந்த வழியில தப்பிச்சு ஓடிரோமாக்காக என்ன செய்யறாங்களாம், காலில் இருந்து பிடுங்குறாங்களாம். நம்ம தலையில இருந்து பிடுங்கினாங்கன்னா நம்ம அந்த வழியில என்ன செய்வோம், உதாரணத்துக்கு இந்த ஆடு மாடெல்லாம் குர்பானி கொடுக்குறோம், நம்ம எல்லாரும் வீட்டில் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது அந்த ஆடை கழுத்துல வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அப்படியே ஆடு அங்கங்க துள்ளும் பார்த்திருக்கீங்களா, அந்த ரத்தத்தில் ஓடும் பாருங்களேன், அந்த உயிர் போக முடியாம அந்த தள்ளாடக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அதை விட பன்மடங்காக மனிதனுடைய தலையிலிருந்து ரூஹை பிடுங்கினால் மனிதன் தலை திருத்து ஓடுவானா, அவனுடைய ஓட்டம் எங்க முடியுதே தெரியாதான், அப்பேற்பட்ட ஓட்டமாக இருக்குமா. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், காலிலிருந்து ரூஹை பிடுங்குறான். கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, அந்த ரூஹை பிடுங்கும் பொழுது உடம்பெல்லாம் புண்ணாகிடும், உடம்பு அப்படியே அந்த வழியில அப்படியே புண்ணாகிருமா. அப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கிறோம், நம்ம இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோமே, இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு எல்லாரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம்.